உங்கள் ஊரில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக வந்து நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்லலாம். கிட்டேருந்து நம்ம நிறைய வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்காக நாம் எதுவும் செய்ய மாட்டோம். அவங்களுடைய தேவை வந்து ரொம்ப கம்மியானது தான். மாதம் சம்பளம் வாங்குறாங்க, பட் என்ன ஒரு வீடு கட்டும் போது லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, லோன் கிடைக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு அட்வான்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அட்வான்ஸ் கிடைக்கணும். வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இஎல் கேட்டிருப்பாங்க, அந்த இஎல் கிடைக்கணும். மாதம் மாதம் சம்பளம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வரணும். இது சரிவர வருகிறதா அப்படிங்கிறது பொதுமக்களும் ரொம்ப அன்பாக அவர்களுடைய குறைகள் சொல்ல வரும்போது இது ஒரு ஹெல்த்தி போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு நாள் பணி. ஒவ்வொரு நாளும் இந்த சிஸ்டம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. SP Mailadurai, Suguna Singh IPS. I belong to 2013 batch of Indian Police Service. So life of an SP, ஒரு எஸ்பியோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பிக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்பி இஸ் அ வெரி பிஸி மேன், 24 மணி நேரம் அவருக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பரவலாக நிறைய பேர் நம்ம ஒரு கருத்துக்கள் வச்சுருப்போம். ஆக்சுவலாக சொல்லணும்னா எஸ்பி இஸ் அ ஜாப் விச் ஹஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னை பொறுத்தவரை அதுதான் எஸ்பியுடைய பணிங்கிறது. அந்த பணி இட் ஹாஸ் காட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்கு என்னென்னா, ஒரு எஸ்பியாக எனக்கு கீழே பல டிஎஸ்பிஸ் இருப்பாங்க, ஏடிஎஸ் அடிஷ்னல் எஸ்பிஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, எஸ்ஐஸ் இருப்பாங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, ஏஆர் மென் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸோடைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அதுலேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சூப்பரிண்டென்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து கொண்டது தான் ஒரு எஸ்பியுடைய யூனிட்டுங்கிறது. ஒரு எஸ்பியாக தன்னுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதும் குற்ற வழக்குகள் நடக்காமல் பார்ப்பதற்கும் என்னுடைய காவலர்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தினமும் செக் பண்ணணும். இதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஊரில் என்னெல்லாம் நடக்குதுங்கிற விஷயங்களை துல்லியமாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது. ஸோ முதல் ப்ரியாரிட்டி ஒர்க்காக அந்த வேலையை தான் பார்ப்போம். எல்லாமே வந்து ஒரு எஸ்பிக்கு தெரியணும். ஒரு எஸ்பிக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் அந்த லிமிட்டில் நடக்கக்கூடாது. அண்ட் ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து நம்முடைய காவலர்களுடைய வெல்ஃபேர் பார்க்கணும். நிறைய டைம் என்ன பண்ணுவோன்னா, அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்காக நாம் எதுவும் செய்ய மாட்டோம். அவங்களுடைய தேவை வந்து ரொம்ப கம்மியானது தான். மாதம் சம்பளம் வாங்குறாங்க, பட் என்ன ஒரு வீடு கட்டும் போது லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, லோன் கிடைக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு அட்வான்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அட்வான்ஸ் கிடைக்கணும். வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இஎல் கேட்டிருப்பாங்க, அந்த இஎல் கிடைக்கணும். மாதம் மாதம் சம்பளம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வரணும். இது சரிவர வருகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் இதுக்கு செலவழித்து அடுத்த 3 மணி நேரம் ஒவ்வொரு காவலரும் என்னென்னலாம் பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதை ரெண்டாவது பார்ப்போம். மூணாவது வந்து என்னென்னா, பெட்டிஷனர்ஸ் நம்மளை பார்க்க பொதுமக்கள் வருவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் வந்து தீர்த்து வைக்க முடியாது. ஸோ பொதுமக்கள் வந்து நம்மளை நம்பி வரக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் இப்போ போயிட்டு அப்புறம் வாங்க, எஸ்பி இல்லை, எஸ்பி ஐயா ரொம்ப பிஸி, இந்த மாதிரியான கதைகள் எதுவும் சொல்லாமல் எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரையும் உட்காந்து அவர்களுடைய குறைகள் என்னென்னு கேட்டாலே போதும், பாதி பேர் சந்தோஷமாயிடுவாங்க. நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண முடியாதுன்னா எஸ்பி ஆஃபீஸ்லேயே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிவில் பிரச்சனைகளாக இருக்கும், சொத்து தகராறாக இருக்கும், இதெல்லாம் வந்து போலீஸ் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு எங்கே போனால் அவங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்காக ஒரு 3 hours எவ்ரிடே ஐ வில் ஸ்பெண்ட். ஏன்னா ஒரு சிலர் வருவாங்க, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, வேறு ஒருத்தரோட தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறாரு, ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, ஆனால் எனக்கு தனியாக விட்டுட்டாரு, வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் இல்லை. ஸோ வாழ்வாதாரம் என்னென்னா, நீ கோர்ட்டு மூலமாக எப்படி காம்பன்சேஷன் வாங்க முடியும், சொத்து பிரச்சனையாக தாசில்தார் மூலமாக சர்வேயர் மூலமாக எப்படி வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியும், அவங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சு நம்ம அனுப்புறது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்காக ஒரு 3 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி ஒரு 9 hours இந்த மார்னிங் போகும். ஈவினிங்ஸ் எல்லாமே எப்போவுமே வந்து வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் எவ்ரிடே வெளியில் போவேன்.
வெளியில் போயிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களோட ஜஸ்ட் ஒரு கேஷுவல் இன்ட்ராக்ஷன். இப்போ கான் ஆர் தோஸ் டேஸ். அந்த காலத்தில் நான் எஸ்பினா ஒரு ரொம்ப பெரிய ஆஃபீஸர், அவரெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப உயரத்தில் இருப்பார். அப்படிலாம் கிடையாது. ஒரு எஸ்பி இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் நான் போய் பப்ளிக் கூட போகணும், பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், அவர்களுடைய குறைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து நான் உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட பேசும்போது தேவையில்லாத விஷயங்களோ எதுவும் பேச மாட்டேன். சிம்பிளாக சொல்வேன், இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக வந்து நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது எஸ்பெஷலி இந்த ஒரு 6 விஷயங்கள் எப்போவுமே சொல்வேன். உங்கள் லிமிட்டில் இந்த கஞ்சா விற்றாலோ, இல்லைனா வந்து புகையிலை டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலோ, மணல் திருட்டு நடந்தாலோ, இல்லிசிட்டாக வந்து லிக்கர் விஷயங்கள் நடந்தாலோ, இல்லைனா வந்து கூட்டமாக சேர்ந்து தனியாக நின்று தண்ணி அடித்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள் எது நடந்ததுனாலும் இம்மீடியட்டாக என்னுடைய கவனத்துக்கு கொடுங்க. உடனடியாக நான் போலீஸ் அனுப்பி ஆக்ஷன் எடுக்கிறேன். இவங்க இந்த தகவல் கொடுக்கறதுல என்ன நல்ல விஷயம் நடக்கும்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஏதோ ஒரு தகவல் வரும். இந்த தகவலை பேஸ் பண்ணி தினமும் காவலர்கள் அந்த ஊருக்கு போவாங்க. ஸோ டெய்லி போலீஸ் வர்றதை பார்க்கும்போது தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். என்னடா எப்படி வந்தாலும் போலீஸ் வந்துடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் கிராமங்களுக்கு போய் ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு நாளும் மக்களை மீட் பண்ணி அவர்களுடைய குறைகள் என்னென்னு கேட்க மாட்டேன். பேசிக்காக ஜாலியான ஒரு கேஷுவல் இன்ட்ராக்ஷன். நம்ம குறைகள்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. கேஷுவல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவேன். அதை மீறி வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெட்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, வந்தாங்கன்னா அதை வாங்கி அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தீர்வுகள் கொடுக்கறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டே ரன்ஸ். இது எல்லாம் போக ஒரு எஸ்பிங்கிற ஒரு பதவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எஸ்பி இஸ் அ பிரிட்ஜ். எஸ்பிங்கிறவர் தான் ஒரு பாலம். அது அரசுக்கும் கீழே உள்ள காவலருக்கும் ஒரு பாலம் அமைகிறதுங்கிறதே ஒரு எஸ்பி தான். அதாவது ஒரு காவலர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஏதாவது ஒரு தெரியாமல், அதாவது பணி சுமை காரணமாகவோ இல்லைன்னா அறியாமையினாலேயோ இல்லை தெரியாததுனாலேயோ என்ன பண்ணியிருப்பார், ஒரு சிறு தவறுகள் செஞ்சுருப்பார். ஒரு விஷயம் எப்போவுமே நான் சொல்வேன், தவறுகள் குற்றங்கள் அல்ல. நீங்கள் குற்றம் செஞ்சிங்கன்னா காவலர்கள் யாராக இருந்தாலும் நானே வந்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து நான் கண்டிப்பாக தண்டனையை கொடுப்பேன். ஆனால் நீங்கள் சிறு தவறுகள் நல்ல எண்ணத்தில் பணி செய்யும்போது நடக்கும்போது என்ன ஆகும்னா, டக்குன்னு அது மீடியாவில் ஃப்ளாரப் ஆகிடும், இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வரும்போது நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸோ கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்பொழுது ஒரு பொண்ணான வேர்ட்ஸ், என்னோடய பழைய எஸ்பி எப்போவுமே ஒன்று சொல்லுவார், அந்த கோல்டன் வேர்ட்ஸ்னால் த பக் ஸ்டாப்ஸ் ஹியர். ஏன் உன்னால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டாலோ, உங்கள் லிமிட்டில் இவ்வளோ இஷ்யூ வந்து இந்த இஷ்யூ சரியாகவே ஹேண்டில் பண்ணல, நம்மளை யாராவது கோபப்பட்டு பேசினாலோ எக்காரணத்து கொண்டும் அந்த கோபத்தையும் அந்த பழியவோ கீழே உள்ள கான்ஸ்டபிள் மேலே பழி போடக்கூடாது. நான் வந்து அப்படி இல்லை சார், நான்லாம் கரெக்டாக பண்ணேன் சார், அவன் தான் சார் அந்த கான்ஸ்டபிள் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இல்லாமல் த பக் ஸ்டாப்ஸ் ஹியர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அது என்னோடு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும்போது நம்முடைய காவலர்களும் நமக்கு ரொம்ப விசுவாசமாக நல்லா வேலை பார்ப்பாங்க. பொதுமக்களும் ரொம்ப அன்பாக அவர்களுடைய குறைகள் சொல்ல வரும்போது இது ஒரு ஹெல்த்தி போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு நாள் பணி. ஒவ்வொரு நாளும் இந்த சிஸ்டம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்.